ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கோதுமை மாவில் சமோசா தான் செய்ய போகிறோம். மைதா இல்லாத டைமில் நம்ம கோதுமையில் செய்யலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக தான் வரும். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கோதுமை சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சமோசாவுக்கு மாவு பசைஞ்சு வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். இதில் இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா இந்த உப்பு எண்ணெய்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பசையும்ல அதே மாதிரி பசைஞ்சிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பூரி மாவுக்கு மாதிரி கெட்டியாக இருக்கணும். மாவு நல்லா டைட்டாக இருந்தால் தான் நல்லா மெலிசாக தேய்க்கிறதுக்கு வரும். அப்போ தான் நம்மளுக்கு சமோசா ஷீட்டும் கரெக்டாக வரும். இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டேன். கையில் நல்லா ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துணி போட்டு காஞ்சி போகாமல் மூடி வச்சுருங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காய சமோசா தான் செய்ய போகிறோம். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கேரட் இருந்தால் கூட துருவி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வெறும் வெங்காயம் வச்சு மட்டும் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிக்கலாம் வதங்கக்கூடாது சமோசாவுக்கு. இதில் ஸ்டஃபிங்க்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா போதும். அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் போய் இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சமோசாக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்ச மாவை எடுத்து அதிலேருந்து சின்னதாக நம்ம நார்மல் சப்பாத்திக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மேலே மைதா மாவு தூவிக்கோங்க. கோதுமை மாவு தூவினோம் அப்படின்னா நல்லா இழுத்து தேய்க்கிறதுக்கு வராது. அதனால் மைதா தடவிக்கோங்க. இல்லைனா கோதுமை மாவு கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை தேய்ச்சிக்கிறேன். நம்ம சப்பாத்தியோட நல்லா மெலிசாக தேய்க்கணும். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இப்படி கை மேலே எடுத்து போட்டு பார்த்தோன்னா கை தெரியணும் அந்த சைடு. அந்தளவுக்கு மெலிசாக தேய்க்கணும். அப்போ தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள். இப்போ இதை தோசைக்கல் மேலே போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கக்கூடாது. லைட்டாக நம்ம கை வச்சு பார்த்தோன்னா சுடாமல் இருக்கணும். அந்தளவுக்கு தான் ஹீட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஷீட்டை தோசைக்கல் மேலே போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கரெக்டாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது திருப்பி போட்டு இந்த சைடு ஒரு 10 செகண்ட் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாவே தெரியும் அந்த சப்பாத்தி மேலே இருக்க அந்த ஈரப்பதம் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டு பார்த்தோன்னா கை பின்னாடி அப்படியே தெரியணும். அவ்வளோதான், எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆகி உடஞ்சி போகிற மாதிரி ஆயிடும். இப்போ இது கூலான உடனே இதை கட் பண்ணிக்கலாம். நான் 3 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். எல்லா பீஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஷீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஷீட் இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா மடிக்கும் போது உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக நம்ம தோசை பேன் மேலே போட்ட உடனே எடுத்துக்கணும். நீங்கள் எல்லா சப்பாத்தியும் ஃபஸ்ட்டே தேய்ச்சி நியூஸ் பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா தோசை பேன் மேலே போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஷீட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த ஷீட்டுமே ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளால் மடிக்க முடியாது, உடஞ்சி போயிடும். இப்போது நம்ம ஷீட் ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவில் கூட பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் ஒட்டும். இப்போது சமோசா மடிச்சிக்கலாம். நான் சென்டரில் கட் பண்ணோம்ல அந்த ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ அதோட ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி அந்த சைடு மடித்து வச்சுக்கலாம். இப்போது இதையும் எடுத்து அப்படியே இந்த சைடு ஈவனாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அவ்வளோதான். உள்ளே நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதில் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கலாம். எப்போவுமே சமோசாவுக்கு ஃபில்லிங் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறோம்ல, அது நிறைய வைக்கக்கூடாது. சமோசா கிறிஸ்பியாக வராது. கம்மியாக 1 ஸ்பூன் மட்டும் வச்சுக்கலாம். நமக்கு டீ கடையிலலாம் இருக்கும்ல அந்த சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் உள்ள ஸ்டஃபிங் கம்மியாக தான் வைப்பாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
ஃபஸ்ட் டைம் மடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 சமோசா மடித்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற சமோசாலாம் டக்கு டக்குன்னு ஈஸியாக மடிச்சிடலாம். இப்போது இந்த எட்ஜஸ்லலாம் கோதுமை மாவு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல அதை தடவிக்கலாம். சமோசா பிரிஞ்சு வராது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது. இந்த மாதிரி எல்லா சைடும் தடவிக்கோங்க. இப்போ இதை மடித்து அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். இந்த சைட் கார்னர் இருக்குல்ல அது நல்லா க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறமா அடுத்த சைட் கார்னர் இந்த எட்ஜ் கொஞ்சமாக ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அது வழியெல்லாம் ஸ்டஃபிங் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதே மாதிரி நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல அதை மடித்து காட்டுறேன். சேம் அதே மாதிரி தான் ஒரு கார்னர் பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இந்த சைடை மடித்து இந்த சைட் வச்சு உள்ளே ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை க்ளோஸ் பண்ணி மேலே அந்த கோதுமை பேஸ்ட்டு தடவிட்டு ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணோம்ல அதை விட இந்த ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் மடித்து வச்சுக்கலாம். சமோசா இன்னும் நிறைய மெத்தடில் மடிக்கலாம், ஆனால் இதுதான் ரொம்ப ஈஸி. நான் இதே மாதிரி எல்லா சமோசாவும் மடித்து வச்சுட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் இது மாதிரி நிறைய செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான சூட்டில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட்டில் இருந்துச்சுன்னா சமோசா போட்ட உடனே மேலே பூரி மாதிரி நிறைய பபிள்ஸ் வந்துடும். எண்ணெயோட ஹீட்டை கம்மியாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோன்னா சமோசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் பெரிய சமோசாவாக இருக்கிறதுனால 2 மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த சமோசா ஒரு 5 நிமிஷமாவது எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம போட்ட உடனே டக்குன்னு கொஞ்சமாக கலர் மாறணுன்னு எடுத்தோம்னா மேலே சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா டார்க் ப்ரௌன் கலராக மாற விடணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சமோசா எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சுட சுட வெங்காய சமோசா ரெடி. நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வேக விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி கோதுமை மாவில் சமோசா செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.